நினைத்தாலே முக்கிய தரும் அண்ணாமலையார். கார்த்திகை தீபத்தப்ப ஒளிரும் அண்ணாமலையார் கோபுரங்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான அழகான கோபுரங்கள் பின்னாடி ஒரு ஆச்சரியமான வரலாறு இருக்கு. திருவண்ணாமலை ராஜகோபுரத்தை தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு அடியாவது உயரமா கட்டணும்னு கிருஷ்ணதேவராயர் ஆரம்பிச்சாரு. ஆனா அது முடியறதுக்குள்ள அவர் காலமாயிட்டாரு. பின்னாடி செவ்வப்ப நாயக்கரால இது கட்டி முடிக்கப்பட்டது. இது தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு அடி உயரமான வல்லால கோபுரம் ஹொய்சால மன்னர்களால கட்டப்பட்டது. அவருடைய இரண்டாவது தலைநகரமாகவும் நம்ம திருவண்ணாமலை இருந்தது. இதை கட்டிய மன்னன் வீர வல்லால மகாராஜா வாரிசு இல்லாம இறந்து போக அவருக்கு சிவனே இறுதி சடங்கு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. கிளி கோபுரம் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டது. இந்த கோபுரத்துல இருந்த திருப்புகழை அருணகிரிநாதர் பாடினார். வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் என்கிற ஒரு சாதாரண பக்தையால கட்டப்பட்டது. அம்மணியம்மாள் சாதாரண ஆளா இருந்தாலும் மக்களை திரட்டி இந்த கோபுரத்தை கட்டினாங்க. பெரிய மன்னர்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் அண்ணாமலையார் கோபுரத்துக்காக பணி செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு மக்கள் அண்ணாமலை கோபுரத்துக்காக பணி மட்டும் இல்லாம அன்பையும் சேர்த்து கட்டினதுனால இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது அண்ணாமலையார் கோபுரங்கள்.